அனைவருக்கும் நமது ஓம் நமோ பகவதி ஸ்ரீ அரவிந்தா. அன்னையின் அன்பு குழந்தைகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஆரவழிகள் முதல்ல இங்க சில சாவித்திரி பவன் சம்பந்தமான சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு பாக்குறேன். தேங்க்யூ சண்முகப்பிரியா. இதுதான் நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் சாவித்திரி பவனோட வெப்சைட். அதாவது ரீடிசைன் செய்யப்பட்ட ரீவாம்ப் செய்யப்பட்ட வெப்சைட், சாவித்திரி பவனோட வெப்சைட். இது இன்னும் கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்மளோட ஸ்மார்ட் போன்ல எல்லாம் பாக்குற மாதிரி நம்ம என்ன கேட்ஜெட்ஸ் வச்சிருக்கோமோ அதை யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் ஈஸியா அது பாக்குற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்காக கடந்த 2 மாசமா இந்த வேலை செஞ்சுட்டு இருந்தோம். பழைய இதெல்லாமும் இதுல இருக்கணும், அதே சமயம் சில ஆட் ஆன்ஸ் எல்லாம் இதுல இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும். இத நேத்திக்கு ஆகஸ்ட் 8ஆம் தேதி இத லான்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம். ஏன்னு சொன்னா ஆகஸ்ட் 8, 1999 அன்றுதான் நிரோதா அவர்கள் சாவித்திரி பவனை துவக்கி வைத்தார். முதல்ல அது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சது அன்னைக்குதான். சோ நேற்றோடு 25 வருடங்கள் முடிகிறது. இது முழுக்க முழுக்க உங்களை போன்ற பல நல்ல உள்ளங்களின் நல்ல எண்ணத்தாலும் நன்கொடையாலும் தான் இன்னைக்கு வரைக்கும் சாவித்திரி பவன் ரன் ஆகுது. ஒரு சாவித்திரி பவனோட ஒரு மிஷன் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இங்க தரப்படுகிற எந்த வசதிகளுக்கும் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா ஆரோவில்ல சில இடங்கள்ல, பல இடங்கள்லயும் ஒரு ஹால் 1 மணி நேரத்துக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஆனா சாவித்திரி பவன் பல சமயங்கள்ல பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமத்தில் இருந்த போது கூட இன்னைக்கு வரைக்கும் அதை மட்டும் செய்யல. பல இடர்பாடுகள் வந்தப்ப கூட இல்ல, எங்களால அது நாங்க செய்ய மாட்டோம். ஆசிரம் போறோம், எத்தனையோ ஆயிரக்கணக்கான மனிதர்கள் ஒரு நாளைக்கு சமாதிக்கு போயிட்டு வெளியே வராங்க. அதுக்கெல்லாம் காசா வாங்குறாங்க. அதே ஒரு ஆஸ்பெக்ட் தான் இது. எதுவும் சார்ஜ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தினால. ஆனால் இத ஒரு சேலஞ்ச் என்னன்னா, ஃப்ரம் த ஸ்கிராச், அதாவது ஒரு அடிப்படை எப்படி ஆரோவில் தொடங்கும் போது ஒரு வறண்ட பூமியிலிருந்து இவ்வளவு ஒரு விஷயத்தை உருவாக்கினார்களோ, அதே போலதான் சாவித்திரி பவனுடைய இந்த வளர்ச்சி. அது ஒண்ணுமே இல்லாத ஒரு இப்ப கூட அதுல தண்ணி கூட கிடையாது. அது மாதிரியான ஒரு விஷயத்துல இருந்து இன்னைக்கு அதுல ஒரு மதர் ஸ்ரீ அரவிந்தோட பிரசன்ஸ் அது என்னைக்குமே இருக்கணும். அதனால அங்க வேலை செய்யறவங்க எல்லாரும் கூட மதர் ஸ்ரீ அரவிந்தோ அப்புறம் தங்களுடைய வேலைகளை முழுக்க முழுக்க டெடிகேட் பண்றது, இல்லாட்டி அதை கான்சென்ட்ரேட் பண்றது, இது மாதிரி எல்லாம் செய்யறதுனால இன்னைக்கு வரைக்கும் சாவித்திரி பவன் உங்கள் மாதிரி எல்லாருடைய ஒரு ஆதரவினால இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்து நிக்குது. 25 வருடங்களை கடந்து இது நிற்கிறது. இந்த வெப்சைட்ல அந்த பழைய வெப்சைட் போலவே தான் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். அத்தனையுமே புதுசா பிக்சர் கேலரி, அந்த ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்தையுமே புதுசா கொஞ்சம் அதை ஃபார்முலேட் பண்ணியிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. இத சண்முகப்பிரியா கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுங்க கீழே வரைக்கும்.
ஓகே. லாஸ்ட்டுக்கு போயிடுங்க. இன்னும் போயிடுங்க. கீழே போங்க இன்னும். இன்னும் போகும். டவுன், இன்னும் டவுன். நிறுத்துங்க ஒரு நிமிஷம். கொஞ்சம் மேல். இங்க ஒரு ரெட் பட்டன் இருக்கு இல்லையா? ஒரு யூடியூப் ரெட் பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணுங்களேன். இதுல ஃபர்ஸ்ட் வீடியோவே அதுதான். ஓபன் பண்ணுங்க, கீழே போங்க இன்னும் கொஞ்சம். இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ as part of the celebrations பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க. ஓகே. சோ இதுதான். இதை இப்ப பாஸ் பண்ணிடுங்க, நிறுத்திடலாம். இப்ப வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த 25வது சில்வர் ஜூப்ளி பொன்விழா ஆண்டை ஒட்டி நேத்துக்கு வந்து இதை லான்ச் பண்ணோம். புதுசா ரீடிசைன் பண்ண இந்த வெப்சைட்டை பல காலமா இதை திங்க் பண்ணிட்டு இருந்தோம், எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது நேத்துக்கு வந்து இதாச்சு. அப்புறம் இந்த அதோட சேர்ந்து ஒரு 2 புத்தகங்கள், இங்கிலீஷ் ஆஃப் சாவித்ரியோட பிரெஞ்சு டிரான்ஸ்லேஷன்ஸ். ஸோ அதுவும் வந்து இதுல வந்திருக்கு இப்போ. ஸோ அதையும் வந்து நேத்து ரிலீஸ் பண்ணோம். இதுதான் நேற்றுக்கு நடந்தது. போன வாரம் வந்து எனக்கு இந்த போஸ்டர்லாம் ரெடி பண்றதுக்கு போன வாரம் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா நாங்க கடைசியா செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ தான் இதை வந்து ரெடி பண்ணோம். அதனால நான் ஷேர் பண்றதுக்கு கூட எனக்கு வந்து டைம் இல்லை. அது அதுக்காக மன்னிக்கணும். இதை வந்து அப்புறமா நீங்க இதை பார்க்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டைம் கிடைக்கும் போது இது பாருங்க. இதுதான் சாவித்ரி பவனோட ஒரு புது மைல்கல் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, போன வாரம் எம்எஸ்சி அந்த ஆன்லைன் சாவித்ரி ரீடிங் குரூப் அவங்களோட பேசிட்டு இருந்தேன் நானு. அப்ப வந்து அவங்க இது மாதிரி பேசிட்டு இருக்கும்போது, இது இந்த சில்வர் ஜூப்ளி செலிப்ரேஷன்ஸ் வருது, இந்த குரூப் ஏதாவது செய்ய முடியுமான்னு சொன்ன உடனே கணேஷ் சார் வந்து, மேடம் நாங்க இதை ரீட் பண்ணி உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது அடோரேஷன் ஆஃப் த டிவைன் மதர் வந்து ரீட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறோம். அதே போல அதை ரீட் பண்ணி 5 பேரோ 6 பேரோ ரெக்கார்ட் பண்ணி உடனே எனக்கு வந்து ஒரு 7ஆம் தேதி மத்தியானம் போல அனுப்பிச்சு விட்டாங்க. முதல்ல எடுத்த உடனே அவங்களுடைய அந்த ரீடிங் தான் வரும். இதெல்லாம் வந்து ஒரு மதரோட ஒரு கிரேஸ் இது. அந்த ரெக்கார்டிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு 17 நிமிடங்கள் போகுது. சாதாரணமா ஒரு 5 நிமிஷம் மியூசிக் போடுவோம் நாங்க. இந்த தடவை என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த ரீடிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுவே ஒரு மெடிடேஷனா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 1 மணி நேர ப்ரோக்ராம்ல இந்த 17-18 நிமிஷம் அந்த ரீடிங் எல்லாரும் உட்காந்து அது கேட்டாங்க. அது கொஞ்சம் அது பிளே பண்ணுங்க, ஒரு 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 நிமிஷம். சண்முகப்பிரியா. சண்முகப்பிரியா, தெரியுதா உங்களுக்கு? மாஸ்ரீ அரபிந்தோ குரூப் சாவித்ரி ரெசிடேஷன். ஸ்ரீ அரவிந்தாய. ஓம் ஆனந்தமயி சைதன்யமயி சத்யமயி பரமே. A stillness absolute, incommunicable, meets the sheer self-discovery of the soul. A wall of stillness shuts it from the world. A gulf of stillness swallows up the sense and makes unreal all that mind has known, all that the laboring senses still would view, prolonging an imaged unreality. Self's vast spiritual silence occupies space. Only the inconceivable is left. Only the nameless without space and time.
Abolished is the burdening need of life. Thought falls from us, we cease from joy and grief. The ego is dead, we are freed from being and care. We have done with birth and death and work and fate. O soul, it is too early to rejoice. Thou hast reached the boundless silence of the self. Thou hast lived into a glad divine abyss. But where Thank you, hast thou Shanmupriya. known self Thank you. mission and Stop self பண்ணிடலாம். power? On what dead bank? ஓகே, தேங்க்யூ. ஸோ இப்படி ஸ்டார்ட் பண்ணோம். நீங்க அப்புறமா அதை வந்து கேளுங்க, கேட்டுட்டு அதை இது பண்ணுங்க. ஆனா நான் சொன்னபடி நீங்க ஓபன் பண்ணணும். அந்த ஹோம் பேஜ்ல கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே போகணும். எண்ட்ல வந்து அந்த பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஓடும். ஓகேவா? அப்புறம் பிரார்த்தனா இதழ் வந்துருச்சு, எல்லாருக்கும் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் நானு. ஸோ அதுவும் வந்து நிறைய பேர் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்கா நீங்க எனக்கு சொல்லலாம், ஏன்னா இப்பதான் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அது. ஓகேவா? இந்த ரெட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னாக்கா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோவா அது இருக்கும், நீங்க வந்து பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு இன்றைய வகுப்புக்கு போலாம். சொல்லுங்க ராதாராணிமா. Thank you so much, madam. Hearty congratulations for Silver Jubilee. எங்களை அப்டேட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you so much. அங்க சொன்னாங்க born faith வந்து for all who are involved associated with சாவித்ரி பவன் சொன்னாங்க. ஆமா, நல்லா இருந்தது. ஆனா ஒரு ஒரு ரொம்ப சிம்பிளா அதே சமயம் கொஞ்சம் எஃபெக்டிவா நல்லா இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் விஷஸ். சொல்லுங்க ஷண்முகப்பிரியா. The ardent aspiration of Maharishi Aurobindo group is now a part of Savitri Bhavan. எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி அவங்க பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. தேங்க்யூ so much. இல்ல, சாவித்ரி லவர்ஸ் எல்லாருக்குமே அது வந்து சாவித்ரி பவன் அதுக்கானது தானே, எல்லா சாவித்ரி லவர்ஸ்க்கும். எனக்கு வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு நடக்குது அப்படிங்கிறது ஆரோவில்ல தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து ஸ்லோவா கொண்டு வர்றேன் கொஞ்சம் கொஞ்சமா. ஷதவன் இருக்கும்போது ஆனந்தி துரை அவர்களை வந்து பேச சொன்னாங்க. வரதராஜன் சாருக்கெல்லாம் தெரியும். அவங்களையெல்லாம் இன்வைட் பண்ணுவாங்க, வரதராஜன் சாரு, ஷியாம்லா அம்மா, அவங்களையெல்லாம் இன்வைட் பண்ணி அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வருவாங்க. அப்போ வந்து இது மாதிரி தமிழ்லையும் சாவித்ரி டாக்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. ஆனா காலப்போக்குல என்னாச்சுன்னா யாருமே அதுக்கு வந்து பெரும்பாலும் அட்டன் பண்ணாம போயிட்டாங்க. அதுதான் கடைசியில அதை நிறுத்த வேண்டியதா போயிடுச்சு. சோ இதெல்லாம் வந்து அங்க நான் சேர்ந்ததுக்கு அப்புறம் 2008 பகவானுடைய ஸ்டாச்சு இன்ஸ்டால் பண்ண அன்னைக்கு நான் வந்து சாவித்ரி பவன் போனேன். ஸோ அன்னையில இருந்து கொஞ்ச காலம் இது நடந்தது. பட் நிறைய பேர் அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. இருந்தாலும் ஷதவன் வந்து புவனா வந்து எடுக்கிறேன், கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அதுக்கு அலோவ் பண்ணாங்க. அப்போ அவங்களுக்கு கைடன்ஸும் கொடுத்தாங்க எப்படி எடுக்கணும், ஏன்னா அது சிம்பிளா புரியணும், முதல்ல இருந்தெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க இந்த இதை க்ளோஸ் பண்ணிடலாம் ஷண்முகப்பிரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இது கொடுத்தாங்க. அப்பயும் அத ஒரு 4 பேரோ 5 பேரோ தான் வருவாங்க ரெகுலரா. சோ நிறைய பேர் அதுக்கு வர்றதில்லை. இது வந்து ஆரோவிலோட நிலைமை. ஆனா இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து எவ்வளவு சாவித்திரிக்காக ஒரு டெடிகேஷன் இருக்கு அப்படிங்கிறது வந்து அவ்வளவா அது இங்க தெரியாது. இங்க நம்மளோட இதுல ஆரோவில்ல இல்லாட்டி ஆசிரம்ல கூட அவ்வளவா தெரியாது. இது சொசைட்டில கூட அவ்வளவு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால சாவித்ரி லவர்ஸ்க்கு வந்து ஒரு அவங்களுக்கான இடம் தானே சாவித்ரி பவன். அது எந்த லாங்குவேஜ்ல இருந்தாலும் சரி, குஜராத்தியோ பிரெஞ்சோ ஜெர்மனோ இல்லாட்டி வாட் எவர், தமிழ் ஹிந்தி எதுவா இருந்தாலும் சரி, அதுக்கான ஒரு இடம் அதுக்கு தயாரா இருக்கும். தேங்க்யூ. ஷண்முகப்பிரியா ஏதோ சொல்ல வந்தீங்களா?
இல்லம்மா தெரியாம ரைஸ் ஆயிடுச்சுமா, சாரிம்மா. தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ தேங்க்யூ. இன்னைக்கு நம்ம வகுப்புக்கு போலாம். அஃபோரிசம் நம்பர் 11 பட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும் இல்லையா சண்முகப்பிரியா? அப்படிதான் மார்க் பண்ணிருக்கேம்மா. பட் தேர் இஸ் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இதை வந்து இந்த அஃபோரிசம் ஒரு தடவை வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் இந்த பேரால இருந்து கண்டினியூ பண்ணலாம். இது வந்து இம்மார்டாலிட்டியை பத்தின ஒரு அஃபோரிசமா இருக்கு. Immortality is not the survival of the mental personality after death, though that also is true, but the waking possession of the unborn and deathless self, of which body is only an instrument and a shadow. இது வந்து எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு கருத்து அப்படிங்கிறத வந்து நமக்கு அன்னையினுடைய இந்த விளக்கம் வந்து சொல்லுது. ஸ்ரீ அரபிந்தோ வந்து அது ரொம்ப சிம்பிளா இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ்ல அதை முடிச்சுட்டு போயிட்டாரு. ஆனா இம்மார்டாலிட்டினா என்ன, இவர் ஏன் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஷேடோ அப்படின்னு சொல்றாரு, பாடி இஸ் ஒன்லி அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் ஷேடோன்னு சொல்றாரு, இதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் வந்து அன்னை கொடுக்குறாங்க. அதை இப்ப பார்க்கலாம். பட் தேர் இஸ் சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் வேர்ட் இம்மார்டாலிட்டி, அண்ட் திஸ் இஸ் நாட் சம்திங் நியூ. It is a misunderstanding which was recurred very frequently. When one speaks of immortality, most people understand it as the indefinite survival of the body. So, இது இம்மார்டாலிட்டின்னு சொல்லும் போதே இரவாமை இல்லாட்டி நிலைப்பேருடைமை அப்படின்னா அந்த உடலோடையே வந்து பல வருட காலம் நாம வந்து நீடித்திருப்பது அப்படிங்கறத தான் தப்பா இதை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு மதர் சொல்றாங்க. நாமளும் அப்படிதான் நினைப்போம். ஐயோ இம்மார்டாலிட்டின்னா அதுதான், இந்த உடலோட நம்ம நர்மதை நதி கரையில ஸ்ரீ அரபிந்தோட பயோகிராபில அது வரும். 400 வருடம் வாழ்ந்த ஒரு ஒரு சாமியார் இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த அவரை பாக்குறதுக்கு நிறைய பேர் போவாங்க. அவர் வந்து ரொம்ப உயரமா இருப்பாரு, ரொம்ப வேகமா நடப்பாரு. அவரை வந்து யாராலையும் அந்த வேகத்துல வந்து அவரை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு எல்லாம் அதுல வந்து ஸ்ரீ அரபிந்தோ எழுதியிருப்பாரு. அவர் பேசுறது இல்ல, அவர் எந்த ஊர்ல இருந்து வந்தாரு, எப்போ அந்த இடத்துக்கு வந்தாரு, இதெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சொல்றாங்க. அதுல வந்து இன்னொரு தகவல் என்ன சொல்றாங்கன்னா, அவர் 400 வருடமா இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்க, அங்க இருக்கிற வயதானவர்கள்லாம் சொன்னாங்கன்னா, அதாவது எங்களுடைய அந்த மிடில் ஏஜ், இப்போ ஒரு 70-80 வயசு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க சொன்னாங்களாம், எங்களுடைய மிடில் ஏஜ்ல இருந்தே இவரை நாங்க பாக்குறோம், இவர் அப்பயுமே இப்படிதான் இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது கிட்டத்தட்ட 100 வயதுக்கு மேல அவரு இருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஸ்ரீ அரபிந்தோ எழுதுறாரு. அதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அவர் வந்து கண்ணை மூடியே இருப்பாரு, எல்லாரும் அவருடைய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஸ்ரீ அரபிந்தோ வந்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு எழுந்திருச்சப்போ அவர் வந்து முழிச்சுக்கிட்டாராம். அப்படியே கண் முழித்து அவரை ஸ்ரீ அரபிந்தோவையே அப்படியே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருந்தாராம். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீ அரபிந்தோ நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க, இவர் வந்து இப்படி யாரையும் பார்க்க மாட்டாரு, உங்களைதான் இவ்வளவு நேரம் இப்படி பார்த்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசியா வந்து அவரு எப்படி இறந்தாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஆற்றங்கரை மணல்ல நடந்துட்டே இருப்பாராம். ஏதோ ஒரு துருப்பிடிச்ச ஆணி குத்தி அது செப்டிக் ஆகிதான் அவர் கடைசியில இறந்து போனாரு அப்படிங்கிற விஷயத்த ஸ்ரீ அரபிந்தோ வந்து பதிவு செய்கிறாரு அதுல. அப்போ இதுல ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஸ்ரீ அரபிந்தோ கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது ஒரு விஷயம், அது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அந்த உடல் அப்படிங்கிறது இது மாதிரி அழிந்து போகக்கூடியதுதான், அது வந்து வேற வழி இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணமும் அந்த நிகழ்ச்சியில இருந்து நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஏன்னா
நிறைய இடத்துல சாவித்திரியில சொல்லுவாரு இந்த உடலை பற்றி சொல்லும்போது. யாராவது சொல்ல முடியுமா? உடலை பற்றி சொல்லும் பொழுது என்ன வார்த்தையை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வந்து உபயோகிப்பார்? மார்டலா மேடம்? மார்டல் இல்ல வேற? மட் என்ஜின்னு சொல்வாராமா? மட் இன்ஜின்னு சொல்லுவாரு. நிறைய தடவை. ஆமா, நிறைய தடவை மட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆமா. இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்காரு. கிளேயா? கிளே. அதான் மட்டு, கிளே. இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு. இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாரு. டெத் பவுண்ட் லிட்டில்னஸ் மேடம்? இல்ல. வசந்தா அம்மா என்ன மீட்டை விட்டு போயிட்டாங்களா? காணமா ஆளு? மியூட்ல இருக்காங்க வசந்தாமா, மியூட்ல இருக்காங்க. அம்மா நாங்க கேக்குறோம்மா. அந்த பாடி லைஃப் இஸ் நாட் ஆல்னு சொல்லிட்டு இன்னும் என்னெல்லாம் சொல்லுவாருன்னு யோசிக்கிறோம். அப்படியா? இன்னும் ஒரு வார்த்தை இருக்கு அதுல. அது என்னன்னாக்கா ஃப்ராஜைல் அப்படின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. உண்டா இல்லையா? வந்திருக்குமா? ஃப்ராஜைல்னா அழியக்கூடியது, எளிதில் உடையக்கூடியது, எளிதில் வந்து அது வீணா போகக்கூடிய ஒன்று. ஃப்ரெஜைல் மட் என்ஜின்னு சொல்லியிருக்காருமா. கரெக்ட். ஃப்ராஜைல்ங்கிற ஃப்ரெஜைல் வார்த்தை மட் வந்து என்ஜின். கரெக்ட். மட் என்ஜின் சொல்லுவாரு. ஃப்ராஜைல்ங்கிறத இன்னும் வேறு சில இடத்துலயும் யூஸ் பண்ணியிருக்காரு. இதோட சொல்லும் போது இன்னும் வேறு சில இடத்துலயும் ஃப்ராஜைல் அப்படிங்கிற விஷயத்த அவர் வந்து சொல்லியிருக்காரு. சோ அந்த அளவுக்கு நம்முடைய உடலானது, இங்க வந்து ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு நர்ஸ். ராதாராணி அம்மா நீங்க? எஸ் மேம். ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு நர்ஸ் இருக்காங்க. அப்ப வந்து இந்த உடம்பு எவ்வளவு ஃப்ராஜைல் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். லேசா இப்படி வழுக்கி விழுந்தா போதும், கை காலு எல்லாத்தையும் நாம வந்து உடைச்சுக்குவோம். சோ அது மாதிரி எளிதில் அழியக்கூடிய இந்த உடல் அது. இத வந்து இம்மார்டாலிட்டி அப்படின்னு சொன்னா நாம வந்து தப்பா இது போல இத வந்து புரிஞ்சுக்கிறோம். இட் இஸ் a misunderstanding which was recurred very frequently. When one speaks of immortality, most people understand it as the indefinite survival of the body. அதாவது அதிக காலம் நீடித்திருக்கக்கூடிய உடலை தான் வந்து இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு. அடுத்த பேரா யாராவது வாசிங்க. வாசிக்கட்டுமாமா? வாசிங்க. அந்த பட் தேரிஸ்ல இருந்து இன்னை போர்ஷன் the body. ஓகே. The body can survive indefinitely only if, in the first place, it becomes fully conscious of this immortal self and unites with it, identifies with it to the extent of having the same capacity, the same faculty of constant transformation, which would enable it to follow the universal movement. This is an absolutely indispensable condition if the body is to endure, because the body is rigid, because it does not follow the movement, because it cannot transform itself rapidly enough to constantly identify itself with the universal evolution. With the universal evolution, it decomposes and dies. Its fixity, its rigidity, its incapacity to transform itself make its destruction necessary, so that its substance may return to the general realm of physical substance, and so that the body may be remolded into new forms in order to become capable of further progress. But usually, when one speaks of immortality,
people think of physical immortality. It goes without saying that this has not yet been realized. Sri ஓகே, Aurobindo தேங்க்யூமா. says, okay, தேங்க்யூமா. thank you. தமிழ்ல யாராவது வாசிங்கம்மா இந்த பேராவை. படிக்கட்டுமா? மேடம் நான் படிக்கவா? சித்ரா படிங்கம்மா. கால வரையின்றி உடல் அழியாதிருக்க வேண்டுமானால் இந்த நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும். முதலாவதாக அது இந்த அமரத்தன்மை கொண்ட ஆன்மாவை முழுமையாக உணர்ந்து அதனுடன் ஐக்கியமடைய வேண்டும். இடைவிடாது உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும். அதனுடைய திறனை இதுவும் பெரும் அளவிற்கு அந்த ஐக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும். அப்பொழுது அதனால் விஸ்வ இயக்கத்தை பின்பற்றி செல்ல முடியும். உடல் நெகிழ்ச்சியின்றி இருப்பதால் அது விஸ்வ இயக்கத்தை பின்பற்றி செல்லாததால் விஸ்வ பரிமாணத்துடன் தன்னை இடைவிடாது ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு தன்னை விரைவாக உருமாற்றிக் கொள்ள அதனால் முடியாததால் அது சிதைந்து இறந்து விடுகிறது. அதனுடைய இறுகிய தன்மை, அதனுடைய நெகிழ்வின்மை, தன்னை உருமாற்றிக் கொள்ளும் திறன் இல்லாதிருத்தல் அதன் அழிவை அவசியமாக்குகிறது. அப்பொழுது அதனுடைய ஆக்கு பொருள் தூளப்பொருளின் பொது பிரயோகத்திற்கு திரும்ப முடியும். மேலும் முன்னேறுவதற்கான திறமையை பெரும் பொருட்டு புதிய வடிவங்களில் மீண்டும் உருவாக்கப்பட முடியும். ஆனால் பொதுவாக அமரத்தன்மையை பற்றி பேசினால் மக்கள் அழிவற்ற உடலை பெறுதல் என்றே அதற்கு பொருள் கொள்கிறார்கள். அந்த சித்தியை இதுவரை யாரும் பெறவில்லை என்பதை சொல்ல தேவையில்லை. நன்றி மேடம். நன்றிம்மா. ராதாராணி இத கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா இந்த பேசேஜ? The body can survive தானம்மா? ஆமா ஆமா. அதாவது இந்த இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அது கான்சியஸா இருக்கணும். அதாவது நம்ம இந்த மார்டல் பாடி வந்து இன்டெஃபினட்டா சர்வைவ் ஆகாது. ஏன்னா அது அழியக்கூடியது. இது வந்து நம்மளுடைய இந்த இதுதான் நமக்கு வந்து இம்மார்டல் செல்ஃப்ங்கிறது நமக்குள்ள ஒண்ணு இருக்கே, ஆத்மான்னு சொல்றோமே, அதுதான் வந்து அழியாம இருக்கும். ஆனா வந்து ஒவ்வொரு தடவையும் அது ஏதோ மாறிண்டே இருக்கும்னு சொல்றாருன்னு நினைக்கிறேன். இதுல ஒவ்வொரு பர்த்லயும் மாறுமோ என்னமோ. இல்ல, தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அப்படிதான் புரிஞ்சுட்டேன் நான். இந்த பாடி இஸ் ரிஜிட் டஸ் நாட் ஃபாலோ தி மூவ்மெண்ட்னு கிடையாது. நான் அதனாலதான் அந்த ஒரு பேராவோட நிறுத்தினேன். இந்த ஒரு பேரா படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு பார்க்கலாம். சண்முகப்பிரியா சொல்லுங்கம்மா. மதர் வந்து அந்த ராத்திரி இரவு நேரங்கள்ல ஃப்ராக் அவங்களுடைய ஆடை விரிஞ்சு அப்படி பண்ற அந்த இது ஞாபகத்துக்கு வருதுமா. அந்த மாதிரி உடல் வந்து விரிவும் தன்மை, அது ரிஜிடு. அது வந்து சொன்ன மாதிரி களிமண்ணுன்னா பிடிச்சு போட்ட மாதிரி அப்படியேதான் இருக்கு. அதுக்கு நெகிழ்வு தன்மையோ அது விரிவடையும் தன்மையோ அதுக்கு இல்லை. அதனால அது சீர்திருத்தப்பட்டு அழிவுக்குள்ளாக்கி புதிய பரிமாணத்துக்கு தயாராக வேண்டியிருக்குன்றது அந்த கட்டாயத்துல இருக்கு. அதுக்கு விரிவுத்தன்மை இல்லாததுனால அது அப்படி இருக்குன்னு சொல்றாரு. புதுப்பிக்கும் தன்மை அது கிட்ட இல்ல, அந்த மாதிரி புரிய வருது. மெயினான பாயிண்ட் விட்டுருங்க. ராதாராணியும் விட்டாங்க, நர்ஸும் விட்டாங்க, டாக்டரும் விட்டாங்க. வசந்தாமா சொல்லுங்க. தேங்க்யூமா. இது வந்து நமக்கு டிவைன் லைஃப் இன் a divine body அதுல வர ஒரு கருத்து மாதிரி எனக்கு புரியுது. இந்த பிரசன்ட் பாடி இஸ் நாட் பிளாஸ்டிக் இனஃப் டு இம்பைப் அந்த ஹையர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதுக்குள்ள ரியலைசேஷன், அதுக்கெல்லாம் பத்தாவதுனால இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட், இன்சஃபிஷியன்ட். அந்த கான்ஸ்டன்ட் ஐடென்டிபிகேஷன் ஆஃப் இட் செல்ஃப் வித் யூனிவர்சல் எவல்யூஷனுக்கு அது பத்தாததுனால இது வந்து ஷெட் பண்ணிட்டு இன்னொரு நியூ பாடியில வந்து நம்ம தேடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சண்முகப்பிரியா சொல்லுங்க. ஆமா, மெயினான பாயிண்ட் அந்த எவல்யூஷனோட, அதால அந்த மாற்றத்துக்கு அது தயார் பண்ணிக்க முடியல, திணறுது. இல்ல, இன்னும் வந்து பாயிண்டையே பிடிக்கல யாருமே. வேற யாராவது? பானுப்பிரியா சொல்லுங்கம்மா.
அம்மா என்ன புரியுதுன்னா, அந்த பாடி வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல இட் ஷுட் பிகம் ஃபுல்லி கான்ஷியஸ். அந்த கான்ஷியஸ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கணும்னா அதோட கெப்பாசிட்டி வந்து கம்ப்ளீட்டா யூனிவர்சல் மூமெண்ட்டுக்காக அதுக்காக தயார் பண்ணப்பட்டதா, விச் மீன்ஸ் என்டையர் மூவ்மெண்ட் எல்லாமே ஒன்லி ஃபார் த யூனிவர்சல் மூவ்மெண்டா இருக்கணும். அண்ட் அதோடைய மெயின் திங் இன்டிஸ்பென்சபிள் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா என்டியூரன்ஸ் வளர்த்துக்கணும் பாடி. அது ரொம்ப ரொம்ப தேவையானதா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஃபுல்லி கான்சியஸ்னஸ்ங்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். அது எங்க இருக்குன்னு தெரியல. ஸோ அதுல இருந்து அந்த யூனிவர்சல் மூவ்மெண்ட் மட்டும்தான் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வரணும். அண்ட் தென் த பாடி ஷுட் என்டியூர். அண்ட் அது இதுதான் இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். பகவான் சொல்ற பேசிக் பாயிண்ட இன்னும் பிடிக்கல யாருமே. அப்புறம் ஆமா, இந்த பாயிண்டா இருக்கலாமா? Its rigidity, its incapacity to transform itself makes its destruction necessary. இல்ல அம்மா நான் புரிஞ்சுக்கணும்னு சொல்லலாமா? சொல்லுங்க லட்சுமி. Matter shall reveal the spirit spaceங்கிற மாதிரி அந்த மேட்டர் பாடி மேட்டர் shall reveal the spirit space. ஆனா அந்த மேட்டர் வந்து அந்த டிவினிட்டிய வந்து உணரல. அது வந்து மேட்டர் வந்து அந்த டிவினிட்டிய பாடி கொண்டு வரணும். அது கொண்டு வந்து அது இது பண்றதுதான் பகவானோட பூரண யோகமே. அந்த உடலில் அந்த தெய்வீகத்தன்மை நிலை பெற வேண்டும். அது கொண்டு வந்தாதான் அந்த இது வந்து இந்த பூரண யோகமே வெற்றி பெற்று. இன்னும் கூட சரியா சொல்லல. நான் நினைக்கிறேன் உணர வேண்டும் சொல்றாராமா. அப்பாட கடைசியில சொல்றேன். தேங்க்யூ தேங்க்யூ. அவர்கிட்டதான் ப்ரே பண்ணி கேட்டேன் புரிய வைங்க. அம்மாடியோ, கடைசியில ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ராதாராணி கண்டுபிடிச்சாங்க. ரொம்ப எளிமையான விஷயத்த என்னெல்லாம் போட்டு காம்ப்ளிகேட் பண்றோம். புரியுதா ராதாராணி? எஸ் தேங்க்யூ. சோ இந்த பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கால வரையறை இன்றி, அதாவது டைம்லெஸ்ஸா உடல் அழியாதிருக்க வேண்டுமானால் இந்த நிபந்தனைகள் நிறைவேற வேண்டும். இப்ப அதனாலதான் சொன்னேன் டீச்சர் சரியில்லை அப்படின்னு சொன்னேன். அப்ப இத்தனை வாரம் கிளாஸ் எடுத்தது கொஞ்சம் வேஸ்ட் தான் போல இல்ல. எனிவே, முதலாவதாக அது இந்த அமரத்தன்மை கொண்ட ஆத்மாவை முழுமையாக உணர்ந்து, இதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். எதை? அமரத்தன்மை கொண்ட ஆத்மாவை முழுமையாக உணர்ந்து அதனுடன் ஐக்கியம் அடைய வேண்டும். இதுதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனே. உங்களுடைய சோல வந்து நீங்க ரியலைஸ் பண்ண கான்சியஸா இருக்கிறது, தட் இஸ் ட்ரூ, அது தேவைதான். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இம்மார்டாலிட்டிக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, உங்களுடைய செல்ஃப, உங்களுடைய ஆன்மாவை நீங்கள் முழுமையாக உணர்ந்திருக்க வேண்டும். அதுதான் இதுல முக்கியமானது. இப்ப ஆன்மாவை எங்க போய் உணர்வது? அடுத்த கேள்வி வருது இல்ல நமக்கு. எவ்வளவு ஈஸியா அப்படியே சொல்லிட்டே போறாங்க மதரும் ஷேர்பிந்தும். ஆன்மாவை எங்க போய் கண்டுபிடிக்கிறது இல்ல. எனவே அதனுடன் ஐக்கியம் அடைய வேண்டும். இடைவிடாது உருமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கும் அதனுடைய திறனை. எதனுடைய திறன் இது சொல்லுங்க யாராவது ஒருத்தர். அதனுடைய திறன்னா எதனுடைய திறன்? ஆத்மாவோட. எஸ், வெரி குட், வெரி குட். ஆத்மாவுடைய திறனை இதுவும் எதுவும் பெரும் அளவிற்கு பாடி உடல் உடலும் பெரும் அளவிற்கு அந்த ஐக்கியம் பூரணமாக இருக்க வேண்டும். அப்போ ஒரு சோல்ங்கிறது எவ்வளவு தூரம் அதுக்கு ஒரு பிளெக்சிபிளா இருக்கோ, அதே ஒரு அந்த ஒரு இதை வந்து அந்த ஆஸ்பெக்ட இந்த உடலும் பெற்றிருக்க வேண்டும். அந்த அளவிற்கு ஆன்மாவும் உடலும் ஐக்கியம் அடைந்திருக்க வேண்டும். இப்ப ஃபர்ஸ்ட் இதுவே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே கஷ்டம். ஆன்மாவை கண்டுபிடிக்கிறதுங்கிறதே கஷ்டம். அப்புறம் ஐக்கியம் அடைகிறதுங்கிறது இன்னும் அதை விட கஷ்டம். அதுக்கப்புறம் தான் இந்த பாடிக்கு வரும். அப்போ எவ்வளவு ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கு. இந்த மூணு சென்டென்ஸ் தான் படிச்சிருக்கோம். 3 வாக்கியங்கள் தான்.
ஆனா இந்த 3 வாக்கியங்களுக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் இதுல இருக்கு, அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் அப்பொழுது அதனால் விஸ்வ இயக்கத்தை பின்பற்றி செல்ல முடியும். இப்பதான் என்னது யூனிவர்சலோட அந்த மூவ்மெண்ட இந்த பாடியும் அப்பதான் அது பின்பற்றி போகும் அப்படின்னு சொல்றார். எப்போ அது பின்பற்று போகும்? தன்னுடைய ஆன்மாவை உணர்ந்திருந்தால் அந்த யூனிவர்சல் மூவ்மெண்ட் அதையும் கண்ட்ரோல்ல கொண்டு வர முடியும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆசிரம்ல கோல்கொண்ட் பில்டிங்க கட்டிட்டு இருந்தாங்க. அப்போ என்னாச்சுன்னாக்க இந்த சீலிங் போடுறாங்க, ஆர்சி போடுறாங்க. போடும்போது மழை அப்படியே ரெடியா இருக்கு, கொட்டி தீர்க்கும் அளவிற்கு ரெடியாக இருக்கு. இப்போ இவங்க தயார் பண்ணதெல்லாம் வீணா போயிடும். மழை பெஞ்சதுன்னாக்கா பாண்டிச்சேரியில இந்த இப்ப வயநாடுல பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு, அந்த அளவுக்கு கொட்டி தீர்க்கும் பாண்டிச்சேரியில. அப்போ எல்லாரும் ஸ்ரீ அரபிந்தோ கிட்ட போய் சொல்றாங்க. ஏன்னா ஸ்ரீ அரபிந்தோ இருக்கும்போதுதான் அந்த கோல்கொண்ட் பில்டிங் கட்டப்பட்டது. அவர்கிட்ட போய் சொன்ன உடனே, ஓ மழை வருதா அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவுதான், அவரு ஒன்னும் அதிகம் பேச மாட்டாரு. எல்லாரும் போயிட்டாங்க, ஸ்ரீ அரபிந்தோ கிட்ட இது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ஒர்க்கு போச்சுன்னா அந்த இதோட ஃபுல் வேலையும் முடிஞ்சு அதை பினிஷ் பண்ணதுக்கு அப்புறம், அதற்கான செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் மழை கொட்டி தீர்த்ததை பார்க்கலாம். அது என்ன எழுதுறாருன்னா, அதை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது அந்த கண்ட்ரோலை விட்டுடும் போது அது போல எத்தனையோ மடங்கு அது மழை அந்த இயற்கை அதுக்கு இது பண்ணுது அப்படின்னு சொல்றாரு, ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாரு. இதுல ஸ்ரீ அரபிந்தோ சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கவனிக்கணும் அப்படிங்கிறதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு. இது சும்மா ஏதோ அஃபோரிசம், இது போர் அடிக்குது, இது என்னது அப்படிங்கறதெல்லாம் இல்லாம இந்த ஒவ்வொரு வார்த்தையும் எவ்வளவு பொருள் பொதிந்திருக்கு, எவ்வளவு பெரிய அனுபவத்தை பற்றி இது சொல்லுது அப்படிங்கிறது தான் இதுல மிக 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 முக்கியமானது. அது போல அந்த ஒரு விஸ்வ இயக்கத்தை அவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணாரு, அதுக்காக சொல்ல வந்தேன். ஏன்னா தன்னுடைய ஆன்மாவை அறிந்த பின் அந்த விஸ்வ இயக்கத்தை கூட கண்ட்ரோல் பண்ண முடியும். மதர் அது போல செஞ்சாங்க, ஸ்ரீ அரபிந்தோ அது போல செஞ்சாங்க. ஸ்ரீ அரபிந்தோவாது இயற்கை கண்ட்ரோல் பண்ணாரு, மதர் அதை விட பியூட்டியா ஒண்ணு பண்ணாங்க. அது என்னன்னா ஆரோவில் சம்மந்தப்பட்டது. பாண்டிச்சேரியில பெரிய போர்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா சாதாரண ஒரு சின்ன போர்ட், வெறும்னா இந்த கறி, அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள் கொண்டு இறக்குறதுக்கான ஒரு துறைமுகம் தான் பாண்டிச்சேரியில இருந்தது. இப்போ மாத்ரு மந்திர் கட்டுவதற்காக பெரிய பெரிய இதெல்லாம் ஜெர்மனில இருந்து வந்திருக்குங்க. இப்ப அத என்ன பண்ணா அந்த ஷிப்ல இருந்து வெளியெடுக்கணும். அப்ப என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க வச்சிருக்காங்க ஒரு இத்தினூண்டு கிரேன், ஒரே ஒரு டப்பாவை தூக்குற அளவுக்கு தான் ஒரு சின்ன கிரேன் வச்சிருக்காங்க. அதுவும் ஒவ்வொரு பில்லரும் எத்தனையோ டன் கணக்கு, டன் அளவு வெயிட் இருக்கு, அவ்வளவு வலுவான ஒண்ணு. மதர் கிட்ட போய் சொல்றாங்க, இது என்ன செய்யறதுன்னு தெரியல, இவங்க வச்சிருக்கிற கிரேன் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கு, இதை எப்படி இதை தூக்குவாங்கன்னு தெரியல, ஏன்னா அந்த நமக்கு வந்திருக்கிற பொருட்களோ அதை போல பல மடங்கு எடையுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லி மதர் கிட்ட போய் சொன்ன உடனே அந்த மாலுமி சொல்றாரு, ஷிப்ல இருக்கிறவரு, நீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க, நான் இதுக்கு அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு. அவர் வேற அவருடைய இதை அவர் சரியாதான் சொல்றாரு. ஏன்னா நம்ம ஒரு சிந்திக்கும் மிருகங்களா இருக்கிறதுனால நமக்கு அப்படிதான் தோணும். மதர் கிட்ட சொன்னோடனே மதர் ஒரு பிளஸிங் பேக்கெட் கொடுத்து இத அந்த ஷிப்ல இருக்கிறவங்களுக்கும் கொடு, நீயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வேலையை ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரே ஆச்சரியமா பாக்குறாரு, இல்ல அது இறக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த கிரேன் அந்த அவ்வளோ பெரிய பில்லரை அது தூக்குது. தூக்கும் போது நீங்க ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, ரொம்ப வெயிட் உள்ள ஒரு பெரிய பில்லரு, அயன் பில்லர் அது. இப்ப இவங்க இந்த சின்ன குட்டி கிரேனை வச்சு தூக்குறாங்க.
தூக்கும்போது அந்த கிரேனோட டிப்பு வந்து அப்படியே வளைய ஆரம்பிக்குது. வளைய ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் ஐயோ என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம, ஏன்னா திருப்பியும் அந்த கப்பல்ல விழுந்தது அப்படின்னு சொன்னா நீங்க இமேஜின் பண்ணி பாத்துக்கோங்க என்ன நடக்கும். மதர்னு கூப்பிடுறாங்க. உடனே வந்து அந்த கிரேன் எப்படிதான் தூக்குச்சுன்னு தெரியாது, தூக்கி அந்த இதுல போட்டுடுது துறைமுகத்துல. இதை ஏன் சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய ஆன்மாவை உணர்ந்தவர்களுக்கு இது போல எல்லா இயக்கங்களும் பிரபஞ்ச இயக்கங்களும் சாத்தியம் அப்படின்னு வந்து அதை சொல்ல வர்றேன். ஆனா அந்த ஐக்கியம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க அது பூரணமாக இருக்க வேண்டும். அப்போ பாடி வந்து அதுக்கு ஏற்றபடி அது மாற்றிக்கொள்ளும். அப்பொழுது அதனால் விஸ்வ இயக்கத்தை பின்பற்றி செல்ல முடியும். இது வந்து அவங்க உடல்ல இருந்து வெளியில இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் அதை செஞ்சாங்க. ஏன்னா அவங்க ஒன்று இருக்கிறது அந்த இறைவனோட, அந்த ஆத்மனோட, அந்த செல்ஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற பரமாத்மனோட ஒன்று இருக்கும் பொழுது எல்லா இயக்கங்களும் இது போல ஈஸியா அது வந்து நடக்குது. உடல் நெகிழ்ச்சியின்றி இருப்பதால் அது விஸ்வ இயக்கத்தை பின்பற்றி செல்லாததால், ஏன்னா நம்ம உடம்புல வந்து அந்த பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு இது இல்லை. நீங்க வந்து எனக்கு அப்புறமா ஞாபகப்படுத்துங்க. நான் வந்து லெட்டர்ஸ் கரஸ்பாண்டன்ஸ் வித் ஸ்ரீ அரபிந்தோல வந்து நிரோதா இது எழுதியிருக்காரு. எப்படி இருக்கும் அந்த எதிர்கால அடுத்த மனித இந்த ஜீவ ராசி அடுத்த இது எப்படி இருக்கும், அடுத்த பரிணாம வளர்ச்சியில மனிதனுக்கு அடுத்த கட்ட ஜீவராசி எப்படி இருக்கும் அப்படின்னாக்க அவர் சொல்றாரு, மனித உருவம் போல இருக்கும். ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஹியூமரஸா பேசிப்பாங்க. ஒரு உன்னை அவுட்லைன் போட்ட மாதிரி இருக்கும், சில சமயம் வந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கும், சில சமயம் பர்பிள் கலர்ல இருக்கும், சில சமயம் வயலட் கலர்ல இருக்கும். அது வந்து இப்படி ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். இப்படியெல்லாம் வந்து ஸ்ரீ அரபிந்தோ அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு ரொம்ப ஈஸியா. அப்போ என்ன மாதிரியான ஒரு பிளாஸ்டிசிட்டியோட அந்த எதிர்கால ஒரு இது இருக்கும் அப்படிங்கிறது, ஒரு ரேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதுல சொல்றாரு. நான் அதை வந்து உங்களுக்கு இது பண்ணி காட்டுறேன், அதை இதை அனுப்புறேன், அந்த பேஜ் நம்பர்லாம் சொல்றேன். அப்போ விஸ்வ பரிணாமத்துடன் தன்னை இடைவிடாது ஐக்கியப்படுத்திக் கொள்ளும் அளவிற்கு தன்னை விரைவாக உருமாற்றிக் கொள்ள அதனால் முடியாததால், அதை வந்து வேகமா அதை செய்யவே முடியாது. மதர் வந்து 1973 அந்த 72 73 எல்லாம் அந்த செல்ஸோட திருவுருமாற்றம் பற்றி தான் அவங்க வந்து செஞ்சுட்டே இருந்தாங்க. எப்படி இதை செய்ய முடியும், எனக்கு வந்து பசி தேவையில்லை, அது ஹார்ட் பீட் அடிக்குதா இல்லையான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரீசெண்டா வந்து ஒரு அவர் எப்படி சொல்றது, அவரை ஞானின்னு சொல்ல முடியாது, சித்தர்ன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் வச்சுக்கலாம், ஒரு கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகிற ஒருத்தர். அவர் வந்து இது மாதிரி ஒரு தேடல் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து இது மாதிரி பெரிய ஒரு தலைவர்களோ இல்லாட்டி குருமார்களோ, ஓகே தேங்க்யூ பானுப்ரியா. அப்ப வந்து இது மாதிரி எல்லாம் அது எப்படி எந்த இதுல இருந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு அவருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. நீங்க ஏதோ சொல்றீங்க இதெல்லாம் வந்து சும்மா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தேடல்கள் இருந்தா கூட எதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. யாரு சொல்லும் போது ரமண மகரிஷியை போய் பாக்குறாரு, அப்புறம் அவர்கிட்டையும் கேட்கிறாரு, இது வந்து என்னது, நீங்க வந்து உங்களுக்கு கிடைத்த சித்தியை நீங்க வந்து எனக்கு தர முடியுமா அப்படின்னு அவர் வந்து கேட்கிறாரு அவர்கிட்ட கடைசியா ஒரு நாள். அப்படி கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, நீ பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்தால் நான் கொடுப்பதற்கும் தயார் அப்படிங்கிறார். அப்போ இதுல வந்து இந்த ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது நம்ம ரிசீவ் பண்றதுக்கான ஒரு திறன் வந்து நம்ம கிட்ட இருக்கணும். அப்படின்னா அந்த குருவாக நாம் எண்ணுகிறவர்கள் நமக்கு கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள். சோ இதெல்லாம் வந்து அவர் சொன்னாலும் அவர் கடைசியில அவரை விட்டு போயிடுறாரு. அந்த கதையெல்லாம் பெருசா போய்கிட்டே இருக்கு. ஆனா அவருக்கு வந்து ஒரு 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 வார காலம் வந்து பலவிதமான ஒரு 7 நாட்கள் 7 விதமான அனுபவங்கள் வந்து அவருக்கு கிடைக்குது. அந்த உடலே இல்லாதது போல அவர் உணர்றாரு. அது எல்லாம் எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது. ஓகே இப்படி எல்லாம் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடைசியில தோணுச்சு,
ஆனா மதர் வந்து அவர் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் ஒரு 12-13 வயசுலயே அன்னை பெற்றுவிட்டார். அவர் சொல்றாரு, திடீர்னு அவர் வந்து இந்த கிருஷ்ணமூர்த்திங்கிறவரு அவர் ஷேவ் பண்ண போனார்னாக்கா அவருடைய உடல் வந்து ஒரு கோல்டு பிளேட் மாதிரி ஆயிடுது. அப்படியெல்லாம் அவர் வந்து எழுதுறாரு. அப்போ அன்னை வந்து என்ன இவங்க இப்படியெல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் பொழுதுதான் அப்புறமா இந்த அபோரிசம் படிக்கும் பொழுது அது ஞாபகம் வந்தது. அன்னை இந்த திருவுருமாற்றத்தை, உடலின் திருவுருமாற்றத்தை கான்சியஸாக செய்திருக்கிறார். அதை வந்து உணர்வோட ஒரு விழிப்புணர்வு நிலையில் அதை செய்திருக்கிறார். இது போல ஏதோ ஒரு சக்தி வந்து அவருக்கு வந்து ஒரு இதை காட்டிட்டு போகல. ஆனா அன்னைக்கு வந்து தானே தன்னுடைய உடலின் மேல், மனித உடலின் மேல் அதை வந்து அதையே ஒரு பரிசோதனை களமாக ஆக்கி அதை வந்து செஞ்சிருக்காரு. அப்போ அது மாதிரி செய்யும் பொழுது அந்த உடல் வேதனை வந்து அதிகமாகுது அன்னைக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அந்த நெகிழ்வு தன்மையை அந்த செல்ஸ்ல இருக்கிற அந்த ஜீன்ஸ்ல இருக்கிற அந்த காம்பனன்ட்ஸை ஃபுல்லா மாத்தணும். அதுதான். ஏன்னா அன்னை வந்து நான் இப்ப இதை பத்தி பேசினா உங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈவன் மகாலிங்கய்யா சொல்லுவாரு, அன்னை வந்து வால்யூம் 11 மட்டும் மொழிபெயர்க்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, இது யாருக்குமே புரியாது, வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அது போல அது வந்து புரியாது நமக்கு வந்து என்ன அப்படி. அந்த ஜீனோட அந்த கான்ஸ்டிடியூஷனை கூட மாத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரைக்கும் போய் அன்னை வந்து அந்த பரிசோதனையை தன்னுடைய உடலில் முதலில் செய்து கொண்டார். அப்புறம்தான் வந்து இது போல அவருக்கு ரொம்ப அந்த பாடி பெயின் அதிகமாகும். அப்பெல்லாம் அவரு கூப்பிடுற ஒன்னே ஒண்ணு ஓம்னு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த மந்திரத்தை வந்து திரும்ப திரும்ப சொல்லி அந்த உடலை வந்து கொஞ்சம் ஊக்குவித்து அந்த பரிசோதனையை வந்து தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். அது இரவில் கூட அது நடந்ததாக அன்னை வந்து த சுப்ரீம் புக்ல மோனாதா கிட்ட சொல்லியிருக்காரு. சோ அதெல்லாம் நீங்க படிச்சு பார்க்கலாம். அந்த புக்ல இதை பத்தி எல்லாம் நிறைய இருக்கு. தன்னை விரைவாக உருமாற்றிக் கொள்ள அதனால் முடியாததால் அது சிதைந்து இறந்து விடுகிறது. அந்த அளவுக்கு பிளெக்சிபிலிட்டி இல்லை. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃப்ரஜைல் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பகவான் நிறைய இடத்துல சாவித்திரியில யூஸ் பண்ணியிருப்பார் இந்த பாடியை பத்தி சொல்லும் போது. அது போல இருக்கிறதுனால அதனால ஒண்ணும் செய்ய முடியல, சிதைந்து இறந்து விடுகிறது. அதனுடைய இறுகிய தன்மை, அதனுடைய நிகழ்ச்சி இன்மை, தன்னை உருமாற்றிக் கொள்ளும் திறன் இல்லாதிருத்தல் அதன் அழிவை அவசியமாக்கிறது. ரொம்ப ரிஜிடா இருந்தா அப்புறம் வேற என்ன செய்யும்? அது உடைஞ்சுதான் போகும். அந்த ஒரு பிளாஸ்டிக், ஒரு எலாஸ்டிக்கா இருந்தா அப்படியே நீட்டிக்கிட்டே இழுத்துட்டே போகலாம். அதே வந்து ஒரு குச்சியா இருந்தா அதை இழுக்க முடியாது, டக்குன்னு அது உடைஞ்சுதான் போகும். அப்படிதான் நம்மளுடைய உடலும் அது இருக்குது. அப்பொழுது அதனுடைய ஆக்க பொருள் தூல பொருளின் பொது பிரதேசத்திற்கு திரும்ப முடியும். அப்படின்னா என்னன்னாக்கா நம்முடைய இந்த சப்ஸ்டன்ஸ், இந்த எக்ஸிஸ்டன்ஸ், அது எங்க இருந்து அது வந்ததோ அந்த இடத்துக்கு திரும்ப போக முடியும். அந்த அளவுக்கு அது பிளெக்சிபிளா அதனால ஆக முடியும். மேலும் முன்னேறுவதற்கான திறமையை பெறும் பொருட்டு புதிய வடிவங்களில், இததான் நான் சொன்னேன் இந்த நிரோதாவுக்கு பகவான் எழுதினதை அதை சொன்னேன், மீண்டும் உருவாக்கப்பட முடியும். இப்ப நம்முடைய உடலையே வந்து மாத்திட்டு இப்ப குளோன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா அதெல்லாம் வந்து சும்மா ஒரு ரப்பர் மாதிரி ஒரு உணர்வு இல்லாத ஒரு விஷயமா அது இருக்கு. அதனால அதை வந்து நிறுத்திட்டாங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவாக அமரத்தன்மை பற்றி பேசினால் மக்கள் அழிவற்ற உடலை பெறுதல் என்றே அதற்கு பொருள் கொள்கிறார்கள். அந்த சித்தியை இதுவரை யாரும் பெறவில்லை. இத சொல்றது நம்முடைய அன்னையார் வந்து இத சொல்ற, இந்த சித்தியை யாருமே பெறவில்லை என்பதை சொல்ல தேவையில்லை. அப்போ இதற்கான ஒரு விஷயத்தை தான் தன்னுடைய, அதாவது பகவான் வந்து ஓரளவுக்கு நாட்டில் இந்த சுதந்திர இதெல்லாம் கொஞ்சம் தீர்ந்ததுக்கு அப்புறம் மீண்டும் கல்கட்டாவுக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு பாண்டிச்சேரியில் நிலையாக தங்குவதற்காக அவருக்கு பிளான் இல்லை, திருப்பியும் போயிடலாம் அப்படிங்கிறது தான். ஆனா இறைவன் அவருக்கு வந்து வைத்திருந்த வேலை இது மாதிரியான ஒரு யோகத்தை, புதுவிதமான இந்த அதிமன சக்தியை இங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதற்கு அன்னையார் வருவார் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சதுனால கடைசியில வந்து அன்னையின் துணையோடு அதை செய்தார்.
அப்பயும் வந்து தன்னுடைய உடல் இதுக்கு ஏற்றதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட அதை ஒப்படைச்சிட்டு போனதுக்கான காரணமும் இதேதான். ஏன்னா அந்த உடலினுடைய நெகிழ்வு தன்மை அன்னையால்தான் இது கொஞ்சம் செய்ய முடியும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சதுனால. கிளியர் ஆச்சா? இது ஓரளவு இந்த பேரா? எஸ்மா, ரொம்பவே நல்லா இருந்தது. ரொம்ப அற்புதமா. தேங்க்யூ. அடுத்த பேரா யாரு வாசிக்கிறீங்க? வாசிக்கட்டுமாமா? வாசிங்க. Sri Aurobindo says that it is possible and even that it will happen, but he lays down one condition. The body must be supramentalized. It must have some of the qualities of the supramental being, which are qualities of plasticity and constant transformation. And when Sri Aurobindo writes that the body is only an instrument and a shadow, he is speaking of the body as it is now and will probably continue to be for a long time to come. It is only the instrument of the self, a very inadequate expression of this self, and a shadow, something vague and obscure in comparison with the light and precision of the eternal self. போதுமாமா இல்ல அடுத்த பாரா படிக்கணுமாமா? How this shadow, அதை மட்டும் வாசி. How this shadow, this instrument, can serve the development of the soul, and how by cultivating the instrument one can be of help to future lives, are questions which are not without interest. Thank you. தமிழ்ல யாராவது வாசிங்க. படிக்கவாமா? படிங்க. அது சாத்தியம் என்று, அது நடக்கப் போகிறது என்று கூட ஸ்ரீ அரவிந்தர் கூறுகிறார். ஆனால் அதற்கு ஒரு நிபந்தனை விதிக்கிறார். உடல் அதிமன மாற்றம் அடைய வேண்டும். அதிமன ஜீவனின் இயல்புகளில் சிலவற்றை நெகிழ்வு தன்மையையும் இடைவிடாது உருமாற்றம் அடையும் தன்மையையும் பெற வேண்டும். உடல் ஒரு கருவி மட்டுமே, நிழல் மட்டுமே என ஸ்ரீ அரவிந்தர் எழுதும்போது, உடல் இப்போது உள்ள இன்னும் நீண்ட காலத்திற்கு இருக்க போகிற நிலையை பற்றி பேசுகிறார். அது ஆத்மாவின் கருவி மட்டுமே, ஆத்மாவின் மிக குறைந்த வெளிப்பாடே, ஒரு நிழலே. நித்தியமான ஆத்மாவின் ஒளியுடனும் துல்லியத்துடனும் ஒப்பிட அது தெளிவற்றதும் இருளார்ந்ததுமான ஒன்றே ஆகும். இந்த நிழல், இந்த கருவி எப்படி ஆன்மாவின் வளர்ச்சிக்கு உதவ முடியும்? அக்கருவியை பயன்படுத்துவதால் வரும் பிறவிகளுக்கு எவ்வாறு ஒருவன் உதவியவனாவான் என்பவை சுவையான கேள்விகள். தேங்க்யூமா. தேங்க்யூ. சோ நல்ல கேள்வி இது. ஸ்ரீ அரவிந்தோ இங்க என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, அது சாத்தியம் என்று, அது நடக்க போகிறது என்று கூட அது சாத்தியம். அதாவது இது வந்து இந்த இம்மார்டாலிட்டி அப்படிங்கிறது இது ஒரு நடக்கக்கூடியதுதான், இது பாசிபிள் அப்படிங்கிறத சொல்றாரு. ஆனால் அதற்கு ஒரே ஒரு நிபந்தனையும் விதிக்கிறார், ஒரே ஒரு கண்டிஷன். ஆன் ஒன் கண்டிஷன் அது வந்து இம்மார்டலா இருக்க முடியும். என்ன கண்டிஷன் அது? உடல் அதிமன மாற்றம் அடைய வேண்டும். இட் ஷுட் பி சூப்ராமெண்டலைஸ்ட். அப்பனாதான் இது வந்து சாத்தியம். இந்த அதிமன மாற்றம் அப்படின்னாக்கா யாராரு எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? ஒவ்வொருத்தரா சொல்ல முடியுமா? சண்முகப்பிரியா சொல்லுங்க. ஆமா, அடிப்படை வந்து அபாலிஷன் ஆஃப் ஈகோ அண்ட் டிசைர். அது அப்புறம் அதுதான் தோணுதுமா. சூப்ராமெண்டலைஸ்ட்னா அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது வந்து அடிப்படை ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல். அதுக்கப்புறம் இன்னும் இருக்கு ரிக்வயர்மென்ட்ஸ், இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு. எஸ், வசந்தம்மா சொல்லுங்க. வசந்தம்மா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க.
ஓ சாரி, ஐ ஹவ் நாட் அன்மியூட்டட். இந்த சுப்ராமெண்டல் ஆற பாடியோடைய நேச்சர் அதான் சொல்ற மாதிரி எனக்கு புரியுது. அதுல வந்து ஒளி ரொம்ப இருக்கும், பிளாஸ்டிசிட்டி ரொம்ப இருக்கும். தட் மீன்ஸ் அது ரொம்ப பெருசா வளரலாம், இல்ல ரொம்ப சின்னதா வரலாம். இட் கேன் பி, அது வந்து எல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும், ஒரே நேரம் பல இடத்துல எக்ஸிஸ்ட் பண்றதா இருக்கும். அப்படிலாம் 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. சோ இது வந்து சூப்ராமெண்டலைஸ் ஆகணும். இந்த உடல் வந்து அதிமன மாற்றம் அடையும். இதுக்கு சண்முகப்பிரியா ஒரு 2 கண்டிஷன் சொன்னாங்க. அப்புறம் மைண்ட் சைலண்டா இருக்கணும், ஏன்னா அது சூப்ரா மென்டல் தானே, அதனால மைண்ட் சைலண்டா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மற்ற அந்த ஹையர் மைண்ட், ஓவர் மைண்ட் எல்லாம் அதுல ஆட் பண்ணணும். அதன் மூலமாக அது வந்து அந்த உடல் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த அது மாதிரி வரும்பொழுது அந்த உடல் நடுங்குது அப்படின்னு கூட அன்னை சொல்லியிருக்காங்க. இது வந்து பயப்படுது, என்னை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அது வந்து ஒரு சொல்ற மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதனால தாங்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால அந்த அதிமன மாற்றம் அடைய வேண்டும். அதிமன ஜீவனின் இயல்புகளில் சிலவற்றை நெகிழ்வுத்தன்மையையும் இடைவிடாது உருமாற்றம் அடையும் தன்மையையும் பெற வேண்டும். இந்த அது விடாம அது மாறிக்கிட்டே இருக்கணும். நம்மள மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப்ல இப்படி இருக்கு, இப்படி இருக்கிறது அப்படிங்கிறது. இப்ப இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்காரங்கன்னா இப்படி இருப்பாங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோதுமை நிறத்துல இப்படி இருப்பாங்க. சைனீஸ்னா இப்படி இருப்பாங்க, ஜாப்பனீஸ்னா இப்படி இருப்பாங்க. இது மாதிரி ஒரு இது இல்லாம ஒரு நெகிழ்வுத்தன்மை அதுல வந்து இருக்கணும். அது வந்து உருமாற்றம் அடையவும் வேண்டும். அப்போ தன்மையும் பெற வேண்டும். உடல் ஒரு கருவி மட்டுமே, நிழல் மட்டுமே. அப்போ எதனுடைய கருவி, எதனுடைய நிழல் இந்த உடல்? சொல்லுங்க பார்க்கலாம். ஆன்மாவின் கருவி தானே. அது ஆன்மாவின் கருவி, ஆன்மாவின் நிழல் அது. ஆனா அந்த ஆன்மான்னு சொல்லும் போது கேபிட்டல் எஸ் போடுறார். அப்ப எந்த செல்ஃப் அது? பரமாத்மனுடைய ஒரு கருவி இல்லையா? செல்ஃப்னா ஆத்மன், ஆனா கேபிட்டல் எஸ் போடுறார். அந்த பரமாத்மனின் ஒரு கருவி நாம, அதனுடைய ஒரு நிழல் நாம. சோ அததான் இங்க சொல்றாரு, கருவி மட்டுமே, நிழல் மட்டுமே. ஏன்னா ஸ்ரீ அரவிந்தர் எழுதும் போது உடல் இப்போது உள்ள இன்னும் நீண்ட காலத்திற்கு இருக்க போகிற நிலையை பற்றி பேசுகிறார். இப்ப இருக்கிற நிலையில இருந்து இன்னும் எப்படியெல்லாம் போகணும். இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா சமீப காலங்கள்ல அகைன் மெடிக்கல் ஃபீல்டுல இருக்கிறவங்க இருக்காங்க, நிறைய ஸ்பெஷலைசேஷன் வந்துடுச்சு, என்னெல்லாமோ இருக்கு. அதாவது ஒருத்தர் வந்து எழுதுறாரு, ஏன்னா தைரோ கேர் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்காமா ராதாராணிமா? அவங்க எதை டீல் பண்றாங்க? அவங்க தைரோகேர் வந்து நிறைய இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஸ்பெஷாலிட்டி தைராய்டு ஹார்மோன்ஸ். தைராய்டு, அந்த தைராய்டு கிளாண்டுன்னு சொல்லப்படுகின்ற அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு இதுலயே அத்தனை ஸ்பெஷலைசேஷன் பண்றாங்க. அவருடைய கம்பெனி எத்தனையோ $1 மில்லியன் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஒவ்வொரு ஃபீல்டுலயும் இப்ப ஸ்பெஷலைசேஷன் அப்படின்னா ரொம்ப டீப்பா, ரொம்ப ஆழ்ந்து அதற்கான ஒரு பரிசோதனையும் அதற்கான ஒரு ஆய்வையும் இப்பெல்லாம் நிறைய உலகம் முழுக்க அது ஃபேமஸா போயிட்டே இருக்கு. ஆனாலும் இன்னும் சில விஷயங்கள் வந்து புதிராகவே இருக்கு. இது எப்படி இருக்கு, இது எப்படி திடீர்னு வந்து இந்த ஹார்ட் ஏன் நிக்குது, அது ஏன் திடீர்னு ஓடுது, ஏன் இது வந்து செயல்படுது, ஏன் செயல்படாம போகுது, ஏன் பிரெயின் இப்படி செயல்படுது, ஏன் செயல்படாம போகுது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட எந்த கேள்வியும் இருக்கு இல்ல. ஏதாவது கேள்வி இருக்கா மெடிக்கல் ஃபீல்டுக்காரவங்க? ஒன்றும் இல்லம்மா. ஆக்சுவலி இந்த மாதிரி தனித்தனியா பிரிச்சு அவங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. ஆனா ரியலா அது ஒர்க் பண்ணும்போது எல்லாம் ஒருங்கிணைந்து ஒருத்தர் சார்ந்து அது ஒர்க் பண்றது. அத புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமா, எல்லாம் தனித்தனியா ஸ்பெஷலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எஸ். ஆனா ஆக்சுவலி எல்லாருமே இன்டர் கனெக்டட், இன்டர் டிபெண்டன்ட். டாக்டர் என்ன சொல்றாருன்னு கேட்போம், அவங்க கையை வச்சிருக்காங்க. ஆமா, சொல்லுங்க சண்முகப்பிரியா.
இல்லம்மா, எனக்கு புரியுறது என்னன்னா மோஸ்ட்லி எல்லாமே சைக்கோசோமேட்டிக், அடிப்படை வந்து சைக்கோசோமேட்டிக் தாட் ப்ராசஸ் ரிலேட்டட் தான், அந்த லைஃப் ஸ்டைல் ரிலேட்டட். பெரும்பாலான நோய்களுக்கு அடிப்படையா அந்த தாட் ப்ராசஸ் அண்ட் எல்லாமே நியூட்ரிஷன் பேஸ்டா கொண்டு வராங்கம்மா. ஒரு டிப்ரெஷன் ஆயிரத்து கூட நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சினால டிப்ரெஷன். அந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல தான் பல விஷயங்களுடைய சார்புடைமை இருக்கு அப்படின்றது வருது. அப்போ ஃபைனலா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொன்னா, இந்த நோய்கள் அனைத்துமே மனம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்ல வர்றீங்க. மனத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடக்குதுன்னு சொல்றீங்க, கரெக்டா? கிட்டத்தட்டமா. கிட்டத்தட்ட மனத்தை அடிப்படையாக கொண்டுதான் இது எல்லாமே நடக்குது. கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஆமா, இது கேள்விப்பட்டிருக்கோம்மா. மதரோட இதுல சொன்ன மாதிரி தான் எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. இப்ப கேன்சர் வருதுன்னா பேராசை குணம் இருக்கிறவங்களுக்கு கேன்சர், அது செல்ஸ் மல்டிப்ளை ஆகி கேன்சர் வர்றது, பயம்னால அது சைக்கோசோமேட்டிக், பயம்னால கிட்னி ப்ராப்ளம்ஸ் வர்றது, இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகளுக்கு அடிப்படை ரீசன்ஸ் வந்து அந்த எண்ணங்கள் ரீதியான இது அப்படின்ற மாதிரி. இப்போ கேன்சர் வந்து வேற வேற விஷயங்கள்னால வருது, அது வேற விஷயம். அது அப்போ அன்னை இருந்த காலத்துல கூட கொஞ்சம் அது நல்லா இருந்தது, சுற்றுச்சூழல் எல்லாம். இப்பெல்லாம் அப்படி இல்லை. ஆனால் நீங்க சொல்றது வந்து 100க்கு 100 உண்மை. கிட்டத்தட்ட நம்முடைய பயம், நம்முடைய சைக்கலாஜிக்கல் இது, நம்முடைய மென்டல் இது எல்லாமே சேர்ந்து அந்த உடலை பாவம் அது போய் பாடாப்படுத்துது. அந்த உடலுக்கான அந்த திறனை கொஞ்சம் கொஞ்சமா அது குறைச்சி ரொம்ப சீக்கிரமா அது வந்து டிட்டராய்ரேட் ஆகுற மாதிரி அது பண்ணிடுது. அதுதான் அதுல வந்து முக்கியமானது. ஆனா பழைய காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருக்கும், பெருசா பணம் எதுவுமே இருக்காது. பட் ஆனா அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியா இருப்பாங்க, அவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்க. அது என்ன பாத்துக்கலாம், அதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்டர்நெட் இல்ல, டெக்னாலஜி இல்ல, போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனாலும் ஒரு குடும்பத்துல 10 பேர் இருப்பாங்க, அந்த 10 பேருக்கும் அவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க. அந்த வாழ்க்கைய வந்து அது ஒரு பளுவாக அதை நினைக்க மாட்டாங்க. இப்ப வந்து ஒரு சின்னதா ஒரே ஒரு குழந்தை இருந்தா கூட அவ்வளவு ஒரு எல்லாமே ஒரு கஷ்டமா ஒரு நாம ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஒரு சுமையாக எதுவுமே நமக்கு இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்றோம். சொல்லுங்க லட்சுமி. ஆமா, இந்த டயபெட்டிஸ் தான் கூட அந்த மென்டல் காம்னஸ் இல்லாததுதான், அந்த ஸ்டெடினஸ் இல்லாததுதான். அந்த யோகா மூலம் கூட இது பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி அந்த ஸ்லீப், தூக்கம் இல்லாதது, அதெல்லாம் கூட எல்லாமே வந்து யோகா மூலம் நம்ம வந்து இது பண்ணிடலாம் அப்படின்னு நிறைய இது சொல்றாங்கம்மா. ஆமா, அதனாலதான் ஸ்ரீஅரபிந்தோ வந்து ஒரே வார்த்தையில சொல்லிட்டாரு, பாடி ஷுட் பி சூப்ராமெண்டலைஸ்டுன்ட்டாரு. ஈஸியா சொல்லிட்டாரு. அதை பண்ணிட்டானாக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. இப்ப ஆனா அதுக்காக தான் இந்த உலகமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை முயற்சி பண்ணிட்டே வருது, அமைதியா இருக்கணுங்கிறது. இப்ப என்னோட நெய்பர் ஒருத்தவங்க இங்க இருக்காங்க, கொரியன். அவங்க எனக்கு வந்து ஒரே சிரிப்பா வந்தது. ஒரு நாள் வந்து ஒரு பவுல்ல இந்த பச்சை பயிறுன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த பச்சை பயிர்ல வந்து ஏதோ ஒரு தால் மாதிரி செஞ்சு எனக்கு கொடுத்தாங்க. இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னடா இது நம்ம ஊர் சமாச்சாரம் மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்தனாக்க ஆக்சுவலா அது பச்சை பயிறு. அப்புறம் அவங்களே சொன்னாங்க இது வந்து கிரீன் மூங் தால் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, எங்களுக்கெல்லாம் யாருக்காவது கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சிக்கா இருந்ததுன்னா இதைதான் கொடுப்போன்றாங்களே பார்க்கலாம். அப்போ எவ்வளவு ஒரு ஒற்றுமை இருக்கு பாருங்களேன். நாமளும் அதுதான் செய்வோம், அந்த கஞ்சியை தான் வச்சு கொடுப்போம், அந்த பருப்பை தான் வந்து சாப்பிடுவோம். உடம்பு சரியில்லைன்னா ஈஸியா டைஜஸ்ட் ஆகும்ட்டு அதே வார்த்தையா அந்த அம்மா சொல்றாங்க, எங்க ஊர்ல வந்து இதுதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இது போல அங்கங்க ஒரு ஒற்றுமைகள் இருந்தாலும் நமக்கு வந்து பல விதங்கள்ல இந்த உடலுடைய அந்த காலம் அது நீட்டிக்கப்படணும் அப்படின்னு சொன்னாக்கா அது சூப்ராமெண்டலைஸ் ஆகணும். உடல் இப்போதுக்குள்ள இன்னும் நீண்ட காலத்திற்கு இருக்க போகிற நிலையை பற்றி பேசுகிறார். அது ஆத்மாவின் கருவி மட்டுமே, ஆத்மாவின் மிக குறைந்த வெளிப்பாடே, ரொம்ப ஒரு கம்மியான ஒரு எக்ஸ்பிரஷன் தான் அது, ஒரு நிழலே. நித்தியமான ஆத்மாவின் ஒளியுடனும் துல்லியத்துடனும் ஒப்பிட அது தெளிவற்றதும் இருளார்ந்ததும்
இருளாக்குவதுமான ஒன்றே ஆகும். இந்த நிழல், இந்த கருவி எப்படி ஆன்மாவின் வளர்ச்சிக்கு உதவ முடியும்? இது எப்படி உதவ முடியும்? அக்கருவியை பயன்படுத்துவதால் வரும் பிறவிகளுக்கு எவ்வாறு ஒருவன் உதவியவன் ஆவான் என்பவை சுவையான கேள்விகள். அடுத்தது யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. வாசிங்க சண்முகப்பிரியா. Thank you, ma'am. Each time, page 29. Each time that the soul takes birth in a new body, it comes with the intention of having a new experience which will help it to develop and to perfect its personality. This is how the psychic being is formed from life to life and becomes a completely conscious and independent personality which, once it has arrived at the summit of its development, is free to choose not only the time of its incarnation, but the place, the purpose, and the work to be accomplished. Thank you. அடுத்த பேரம் வாசிங்க. அடுத்த பத்தியும் வாசிக்கலாமா? வாசிங்க, அடுத்தது வாசிங்க. Its descent into the physical body is necessarily a descent into darkness, ignorance, unconsciousness, and for a very long time it must labor simply to bring a little consciousness into the material substance of the body before it can make use of it for the experience it has come for. So, if we cultivate the body by a clear-sighted and rational method, at the same time, we are helping the growth of the soul, its progress and enlightenment. Thank you. நன்றிமா. சோ இது இந்த இப்ப அன்னை சைத்திய புருஷனை பத்தி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த வளரும் ஆன்மாதான் இந்த சைத்திய புருஷன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒவ்வொரு பிறவியிலும் அது என்ன முன்னேற்றம் அடையணும்னு நினைக்குதோ அதுக்கு தகுந்த சூழ்நிலையையும் நேரத்தையும் அது தானே உடலையும் தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். அது சில சமயம் இல்ல இது போதும் அப்படின்னு சொன்னாக்கா it leaves the body and the body will die. அதுதான் நடக்குது எப்பவுமே. Each time that the soul takes birth in a new body, it comes with the intention of having a new experience which will help it to develop and to perfect its the personality. அதாவது ஒவ்வொரு முறையும் ஒரு உடலை அது அடையும் பொழுது அது எதுக்காக வருது? ஒரு புதிய அனுபவத்திற்காக அது வருது. அதுக்கப்புறம் which will help it to develop and to perfect its personality. அந்த சைத்திய புருஷனுடைய அந்த ஆளுமையை மேலும் அதை அபிவிருத்தி செய்து கொள்வதற்காக இது மாதிரி அது ஒவ்வொரு அந்த சூழ்நிலையும் அது பிறக்க வேண்டிய இடத்தையும் இது எல்லாத்தையும் அது தானே உடலையும் கூட தேர்ந்தெடுக்கிறது. This is how the psychic being is formed from life to life and becomes a completely conscious and independent personality which, once it has arrived at the summit of its development, is free to choose not only the time of its incarnation, but the place, the purpose, and the work to be accomplished. யாராவது சொல்ல முடியுமா? அத விளக்க முடியுமா? இதெல்லாம் ஒளிப்பருந்திய பாதையில எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம் ஆல்ரெடி. யாராவது சொல்ல முடியுமா? இத லக்ஷ்மி சொல்றீங்களா இது என்னன்னு? நீங்க இந்த கேள்வி எனக்கு சரியா புரியலமா? இல்ல இத எப்படி நீங்க புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன். அதாவது இந்த இவால்விங் சோல் வர்றது தானேமா சைக்கிக்? ஆமா, இந்த பேராவை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்கன்னு கேக்குறேன்.
அதாவது அந்த அந்தராத்மா சைத்திய புருஷன்ங்கிறது ஒரு அனுபவத்தை பெறுவதற்காக தான் இங்க வருது. அதாவது நம்ம இந்த வாழ்க்கையில வந்து அந்த அனுபவங்களை பெற்று அதை உணர்ந்து அது அடுத்த லைஃபுக்கு அடுத்த பிறவிக்கு அதை வந்து கொண்டு போகுது. அதாவது இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துங்கிறதுல வந்து பகவான் லைஃப் டிவைன்ல ஒரு 2 பறவைகளை வந்து உதாரணமா சொல்லுவாருமா. அதுல வந்து மேலே இருக்கிற பறவை வந்து இவால்விங் சோல், கீழே இருக்கிறது வந்து அந்த ஓவர் சோல். அந்த இவால்விங் சோல் வந்து வாழ்க்கையில அதாவது பரிணாமத்துல ஈடுபட்டு அனுபவங்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறது. அதனால அது சாப்பிட்டுட்டே இருக்கும், ஆளாகிறது. ஆனா இந்த ஓவர் சோல் வந்து பார்த்துட்டே இருக்கு. எப்ப இந்த இவால்விங் சோல் அந்த ஓவர் சோலை உணருதோ அப்ப வந்து அதோட இணைந்திருது அப்படின்னு அந்த உபனிஷத் வந்து இருக்கும். அது சொல்லுவாரு. தேங்க்யூ, நல்ல உதாரணம், நன்றி. இதுதான் எதிர்பார்க்கிறேன். இது மாதிரி ஒவ்வொரு பிறவி தோறும் அது வந்து இந்த அனுபவத்தை பெற்று அதுக்கப்புறம் அது வந்து அதனுடைய அந்த அனுபவத்தின் உச்சிக்கே அது போகும்போது இட் இஸ் ஃப்ரீ. அப்ப வந்து அது வந்து சுதந்திரமாக ஒரு லிபரேட்டட் சோலாக அது அப்ப ஆகும். Summit of its development is free to choose not only the time of its incarnation. அப்ப அது என்ன செய்யும், தான் எங்க வெளிப்படணும், தான் எப்படி ஒரு அவதாரமாக வரணும், ஒரு விபூதியா வரணுமோ அது மாதிரி எல்லாம் அதுவே வந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவிற்கு அது சுதந்திரம் பெற்றதாக ஆகிறது. பட் த பிளேஸ், தி பர்பஸ் அண்ட் த ஒர்க் டு பி அக்கம்ப்ளிஷ்ட், அது என்ன நோக்கத்திற்காக வருது, என்ன செய்யணும், அது எல்லாமே அதை நிறைவேற்றுவதற்காக அது மாதிரி தானே வந்து தேர்ந்தெடுக்கிறது. வெரி குட், தேங்க்யூ. Its descent into the physical body is necessarily a descent into darkness. ஆக்சுவலா இந்த சோல் வந்து ஒரு உடலுக்குள்ள வருதுன்னா அது உண்மையாவே ஒரு இருளுக்கு, ஒரு அறியாமைக்கு, அப்படிதான் அது வந்து உணர்வற்ற நிலைக்குள்ளதான் அது இறங்குது அப்படின்னு அர்த்தம். And for a very long time, it must labor simply to bring a little consciousness into the material substance of the body. இந்த மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ்னா என்ன, இந்த சதையும் அதுவுமா இருக்கிற இந்த இதை வந்து அதுக்கு வந்து லேசா ஒரு உணர்வு வரணும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ நம்முடைய ஆசைகள் இல்லாட்டி நம்முடைய சிந்தனைகள் இதன் மூலமாக சில உணர்வு நமக்கு வருது. ஆனா இந்த உடலின் உணர்வு அப்படிங்கிறது நமக்கு இருக்கான்னா அது இல்லை. இப்ப இவ்வளவுதான், இது சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில சமயம் மைண்ட் தீர்மானிக்குது. ஆனா உடல் தீர்மானிக்கிற விஷயம் வந்து நிறைய இருக்கு. ஆனா அதை வந்து தீர்மானிக்க விடுவதில்லை நாம் சாதாரணமாக. இது இப்படி இருக்கு, ஏதோ ஒண்ணு நடக்க போகுதுன்னா, ஒரு இங்க ஆரோவில்ல வந்து ஒரு கோர்ஸ் ஒண்ணு இருக்கு. அது வந்து எப்படி இந்த உடல் மூலமாக ஒரு அவேர்னஸ் கொண்டு வர்றது அப்படின்னு. அப்ப அது அழகா அந்த ஷீட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த சட்டில் மேட்டர் அதுலதான் ஃபர்ஸ்ட் இந்த நோய் அப்படின்னா அதுலதான் ஃபர்ஸ்ட் தாக்குமா. அப்ப நமக்கு ஏதோ ஒண்ணு உடம்புல தாக்க போகுது அப்படிங்கிறது அப்ப தெரியுமா. நீங்க வந்து ஒரு அவேர்னஸ், உங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருந்தது அப்படின்னு சொன்னாக்க அதை தடுக்க முடியும் அப்படின்னு இங்க வந்து சொல்லி கொடுப்பாங்க. அது போல எல்லா நம்முடைய உடலுக்கும் ஒரு சின்ன நகத்துல இருந்து தலைமுடியில இருந்து எல்லாத்துக்கும் அந்த ஒரு உணர்வு அப்படின்னு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க தென் இட் வில் பி ஈஸி. அது என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அந்த உடம்புக்கு அப்படிங்கிறது அதுவே அப்ப வந்து சொல்லும். ஏன்னாக்கா அது சோலோட கிட்டத்தட்ட ஐக்கியமாகிற நிலைமைக்கு வந்துடும். பிஃபோர் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் it for the experience it has come for. So if we cultivate the body by a clear-sighted and rational method, அடுத்து இத சொல்றாங்க அன்னை. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து இது கொண்டு வர்றாங்க. ஃபர்ஸ்ட் பேராலம் படிக்கும்போது ஆன்மாவோட ஐக்கியம் ஆகணும் அப்படின்னு சொன்னோம். இப்ப ஆன்மாவை எங்க போய் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த பேரால இருந்து இன்னும் இது ஒரு 2 வாரத்துக்காவது போகும்னு நினைக்கிறேன் நானு.
அழகா வந்து அந்த உடலை எப்படி கான்சியஸ் ஆக்குறது அப்படிங்கிறத ஒரு சின்ன சின்ன குறிப்பா வந்து அன்னை இதுல கொடுக்குறாரு. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இது so if we cultivate the body by a clear sighted and rational method, at the same time we are helping the growth of the soul. இது ரெண்டும் வந்து அட் அ டைம் நடக்குது. இன்னைக்கு அம்மா வரல சண்முக பிரியா? இல்லம்மா. இந்த குழந்தைகளுக்கு வந்து மாண்டசரி மெத்தட்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது எப்படி வந்து இங்க வேற யாராவது டீச்சர்ஸ் இருக்கீங்களா? இப்போ அவங்க பானுப்பிரியா சிஸ்டர் வந்து அவங்க அந்த அசோக் நகர் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டில பசங்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்கம்மா. அவங்க பிரீத்தி அம்மா வந்து ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. வெரி குட். சூப்பர். ஓகே. இதுல வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸசைஸ் குழந்தைங்களுக்கு கொடுத்தத நான் பார்த்தேன். அதை மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி, குழந்தைகளுக்கு கொடுக்குற ஆக்டிவிட்டி இந்த மாண்டசரி மெத்தட்ல. இப்போ ஒரு வகுப்புல வந்து இது குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவது, அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 5 வயசுக்கும் கீழே இருக்கிற குழந்தைகளுக்கு கொடுக்கப்படுவது, இல்லாட்டி 5 வயசு. அப்போ அந்த ஒரு குழந்தைய வந்து கண்ணை மூடிக்க சொல்லுவாங்க. அது கண்ணை மூடிக்கும் நல்லா டைட்டா. இப்போ வந்து அது தன்னோட கையை அப்படி நீட்டி இருக்கும். இப்போ ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையோட கண்ணை மூடிட்டு இருக்கிற குழந்தையோட கைய வந்து அது பிடிக்கும். அப்படி அந்த பிடிக்கும் போது இது இந்த குழந்தை அப்படிங்கிறது இந்த கண்ணை மூடிட்டு இருக்கிற குழந்தை வந்து சொல்லணும். அதுதான் ஆக்டிவிட்டியே. புரியுதா நான் சொல்றது என்னன்னு? சொல்லுங்க சண்முகப்பிரியா. அம்மா பொதுவா என்ன இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டது வந்து மாண்டசரி, இப்ப நீங்க சொல்றது நல்லா புரியுதுமா. மாண்டசரி எல்லாமே வந்து அந்த சென்சோரியல் லேர்னிங்மா. சென்சோரியல் லேர்னிங், எஸ், அதுதான். அதுக்குதான் இந்த ஒரு ஆக்டிவிட்டி. அததான் இந்த ஆக்டிவிட்டியை உதாரணமா சொல்றேன் நானு. இதை நான் கண்ணாலேயே பார்த்தேன். நான் வந்து ஆசிரியர்லாம் கிடையாது. ஆனா இதை வந்து ஒரு பள்ளியில பார்த்தேன் நான். அப்போ அந்த குழந்தைய வந்து பிடிச்சிட்டு இது யாரோட கை சொல்லு, இது வந்து சரவணனா இல்லாட்டி என்ன அமுதாவா, யாரோட கையின்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த குழந்தைகள் வந்து கரெக்டா அந்த சென்சஸ வச்சு அதை சொல்லும். ஏன்னு சொன்னா அந்த உடல் அப்படிங்கிறது அவ்வளவு தூரம் அது உணர்வுள்ளதாக ஆகணும் அப்படிங்கிறது தான் அதுல மிக மிக முக்கியமான ஒண்ணு. அதுக்காக இந்த உதாரணம் சொன்னேன். அண்ட் ரேஷனல் மெத்தட் அப்படிங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை சொன்னேன். இது போல அந்த உடலை வந்து அதை பயிற்றுவிக்கணும். சொல்லுங்க பானுப்பிரியா. அம்மா, எங்களுக்கு பிரீத்தி மேடமும் சிவகுமார் சாரும் அந்த ஒர்க் ஷாப் பண்ணும்போது எங்க கையில ஃப்ளவர்ஸ் கொடுத்தாங்க. நாங்க அதை பார்க்க கூடாது, பார்க்காம we should, you know, either அந்த ஃப்ளவரோ இல்ல அந்த ஃப்ளவர் பற்றிய என்ன உணர்தல் இருக்கு அந்த நம்ம கைகள்ல வைக்கும் போது அப்படிங்கறத வச்சு நாங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒர்க் ஷாப்ல பண்ணாங்கம்மா. கரெக்டா சொன்னீங்களா? தெரிஞ்சிடுச்சுமா. எனக்கு துளசி வச்சாங்க. அது கையில வச்ச உடனே அது டச் பண்ண உடனே அந்த இல்ல அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, துளசி மேல அந்த சீட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அது கையில பட்ட உடனே அது துளசின்னு தெரிஞ்சிடுச்சுமா. அப்புறம் அது அடுத்த ஸ்டெப் ஸ்மெல் பண்ண சொன்னாங்க. ஸ்மெல் பண்ணும்போது பயங்கர ஃப்ராக்ரன்ட் இல்லையா, டபுள் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பார்க்கும்போது இட் வாஸ் வெரி ஆப்வியஸ் துளசிங்கிறது இருந்ததுமா. வேற யாருக்கு என்ன ஃப்ளவர் வந்தது? வாசனை இல்லாத ஃப்ளவர் யாராவது கண்டுபிடிச்சாங்களா? ப்ராக்ரஸ் வந்ததுமா சிவகுமார் சாருக்கு. அவர் வந்து என்னன்னா அதான் அதோட சட்டிலா அது வந்து இருக்குங்கிறத அவர் அதை கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறமா வந்து டிவைன் பிரசன்ஸ் வந்தது. அதுவும் அவங்க டச் பண்றதுல அவங்க கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இது வந்து சரண்டர் வந்தது. சரண்டர் ரோஸ் கொடுத்தாங்க. சரண்டர் ரோஸும் தெரிஞ்சது. போகன் வில்லா 2 பேருக்கு கொடுத்தாங்க. அதுல ஒருத்தருக்கு தெரிஞ்சது, ஒருத்தருக்கு வந்து அவங்க தெரியலன்னு சொன்னாங்க. வெரி குட். இது வந்து குழந்தைகள்ல இருந்தே இத வந்து பழக்கணும். நமக்கு வந்து இதெல்லாம் பெருசா நமக்கு தெரியறது இல்ல. நீங்க வந்து இத பிராக்டிஸ் பண்ணணும்னா இத சொல்லி நான் இந்த வகுப்பையே முடிச்சுக்கிறேன். நீங்க வந்து இத பிராக்டிஸ் பண்ணணும்னா லேடிஸா இருக்கிறதுனால சொல்றேன். பெரும்பாலும் இதுல ஜென்ட்ஸ் யாருமே இல்ல நம்மளுடைய கிளாஸ்ல. எப்பயுமே யாரும் ஜென்ட்ஸ் வர்றது இல்ல. யாராவது இருக்காங்களா?
இல்லம்மா, யாருமே இல்ல. ஓகே, வெரி குட். இப்ப வந்து நீங்க உபயோகப்படுத்துற பொருட்களோட நீங்க வந்து அந்த கான்சியஸ்னஸ் கொண்டு வர முடியும். அது 2 விதத்துல உபயோகமா இருக்கும். ஒண்ணு, உங்களுடைய உடலுக்கும் உங்களுடைய கைகளுக்கும் அந்த உணர்வு தெரியும். அதே சமயம் வந்து என்ன சொல்றது, அத பத்திரமா பாத்துக்கிற அளவுக்கும் அதனோட நீங்க கனெக்ட் ஆயிருப்பீங்க. இத வந்து நீங்க வீட்ல செஞ்சு பார்க்கலாம். ஒரு கபோர்ட திறக்கிறதாகட்டும், இல்லாட்டி ஒரு டேப்ப மூடுறதாகட்டும், இல்லாட்டி அந்த தண்ணிய இது பண்றதாகட்டும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்ல எல்லாத்தையும் நீங்க வந்து செஞ்சு பார்க்க முடியும். எவ்வளவு கான்ஷியஸா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சொல்லுங்க சண்முகப்பிரியா. அம்மா இது பர்சனல் தான்மா, ஷேர் பண்ணிக்கிறேன். எங்க ஆ. தாத்தா வந்துட்டு பொருளை ரொம்ப அழகா டிசிப்ளினா ரொம்ப அழகா அதோட மரியாதை கொடுத்து வச்சுட்டு, ரொம்ப கம்மியான பொருள் தான் இருக்கும், தேவைக்கான ம். பொருள் தான். இருட்டுல போய் கரண்ட் ஆஃப் பண்ண கூட அந்த பொருள் அங்கிருந்து எடுக்கலாம். அவ்வளவு ஆர்டர்லியா கரெக்டா வச்சுப்பாரு. அந்த பொருளோட அவருக்கு அவரோட பை ஒண்ணு இருக்கும், அது தொலைச்சிட்டாரு. அதுக்கு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரு. கடைசியில அந்த பை அவருக்கு வந்து தெஃப்ட் ஆயிருக்கு ஏதோ. பட் அதை கொண்டு வந்து அந்த அதுல தேவையானதை எடுத்துட்டு அந்த வெறும் பைய திருடன் வந்து அந்த கொடுத்துட்டாங்க. பைய கொடுத்துட்டு போயிட்டான், போட்டுட்டு போயிட்டான் வீட்டுல. அதுக்கப்புறம் மரம், அந்த மாமரம் வந்து அந்த மரத்தை வந்து கொஞ்சம் கழிச்சுட்டாங்க பில்டிங் கட்டினப்போ. அந்த மரத்துக்கும் அவருக்கும் அந்த பந்தம் வந்து, அந்த மரம் கழிஞ்சப்போ அவரு கொஞ்ச நாள்ல சீக்கிரமாவே அவரு மறைஞ்சிட்டாரு. அதோட அது அது சொன்னார். ஆனா அது அது கழியும் போதே என்னுடைய பாதி இது கழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொன்ன. அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வித் திங்ஸ் வாட் தேர் ஹேண்ட்லிங், அது ரொம்ப மரியாதையோட டிசிப்ளின்டா இருப்பாங்க. அதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், அவ்வளவுதான். ஒரு ஐக்கியமா அதோட வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு யூனியன் அதோட வரணும். அதோட ஒரு ஐடென்டிஃபை பண்ணணும். பண்ணும் பொழுது அதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம எங்க இருந்தாலும் தெரிஞ்சிடும். யாரோ ஒருத்தர் வந்து நம்ம வீட்டை இதை தொடுறாங்க, அதை எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஈவன் வி குட் ஃபீல் தட். அது தெரிஞ்சிடும். அது ஃபுல்லா அந்த சோலோட இது வந்து ஆசையாலேயோ இல்லாட்டி பேராசையாலேயோ இல்லாட்டி அது மேல இருக்கிற பொசசிவ்னஸோ கிடையாது. பட் ஜஸ்ட் இந்த ஒரு உணர்வோட இருக்கிறதுக்காக இதை சொல்ல வந்தேன். அடுத்த வாரம் நமக்கு வந்து தர்ஷன் டேக்கு அடுத்த நாள் வருது. சார் வணக்கம் சார், சொல்லுங்க சார். நான் சார் என்ன பேச சொன்னாரு. தேங்க்யூமா. இங்கதான் உட்கார்ந்து கேட்கிறாரு. நான் முன்னாடியே உங்ககிட்ட கேட்டிருக்கணும். இப்போ இந்த நம்ம இந்தியாவுடைய பிரசன்ட் நிலைமையை சொல்லும் பொழுது எனக்கு வந்து இந்த சார் கொடுத்தாரு. இது ஒரு மதர் வந்து பங்களாதேஷ் கிரைசிஸ் மதர் மேட் த 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அது நம்மளுடைய சென்டனரி வால்யூம்ஸ்ல இருந்தது. ஒரு 5 நிமிஷம் ஆகும். நான் முதல்ல உங்ககிட்ட கொடுத்து படிக்க சொல்லணும்னு நினைச்சேன். பட் somehow I missed it. படிக்கலாமா? படிங்கம்மா. ஓகே. இது வந்து 1971ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மதர் 30th ஏப்ரல் சொல்லியிருக்கிறாங்க. The situation is serious. It is only a strong and enlightened action that can pull the country out of it. அப்படின்னு blessings அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. ரெண்டாவது வந்து the message below was distributed at ashram. எங்களுக்கு எல்லாம் கூட கிடைச்சது. With the introduction, this is a mantra given by the mother for all people in the country for the present crisis. Of course, Supreme Lord, eternal truth, let us obey thee alone and live according to truth. ஜூன் 1971ல நமக்கு எல்லாருக்குமே கொடுத்திருந்தாங்க. அது ரெண்டாவது. இட் இஸ் ஏ மந்த்ரா. மூணாவது வந்து மதருடைய கமெண்ட் ஜூலைல சொன்னாங்க. as long as they are not determined to follow the truth, I can do nothing for them outwardly. Not the truth as they see, but the truth as it is. To be able to know the truth, you must be without preferences and without desires,
And Yes. when you aspire for the truth, your mind must be silent. அப்புறம் கடைசியாக this is because the whole world is steeped in falsehood. So all actions that arise will be false. And this situation may continue for a long time and will bring much suffering to the people and the country. The only thing to do is to pray from the heart for the divine intervention, as that is the only thing that can save us. And all people who can become conscious of this must decide very firmly to stand only on the truth and to act only in the truth. There should be no compromise. This is very essential. It is the only way. Even if things seem to go wrong and badly for us, as indeed they will, because of the present prevailing falsehood, we should not be deterred from our own determination to stand on the truth. This is the only way. அப்படின்னு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ஸும் மென்ஷன் பண்ணிருக்குமா? ஓகே, தேங்க்யூமா. தேங்க்யூ ஃபார் ஷேரிங். அடுத்த வாரம் நம்ம தர்ஷன் டேக்கு அடுத்த நாள் வருது. ஸோ பட் சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் வந்துட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். பகவானுடைய பிறந்த நாளுக்கு அப்புறம் சந்திக்கலாம். எல்லாருக்கும் போன் ஃபெட். யாராவது ஏதாவது சொல்லணும்னா சொல்லலாம். மீரா சொல்லுங்கம்மா. போன்ஃபெட்க்கு தேங்க்யூமா. அப்புறம் இன்னைக்கு வகுப்பு அருமைமா. என்னன்னா நான் ஃபர்ஸ்ட் பேரா படிச்சோட நீங்க இத்தனை சாதாரணமா 2 பேரா படிக்க சொல்லுவாங்க மேடம். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் பேரா நீங்க விளக்குனது மோர் தென் 40 மினிட்ஸ் கிட்ட நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அவ்வளோ சப்ஸ்டன்ஸ் இருந்தது. அதுதான் நான் நினைச்சிட்டேன். பா, அதுவும் இல்லாம அது நீங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த இதுல ஒண்ணும் புரியல. ஒவ்வொருத்தரும் நீங்க அதை சொன்ன விதமும் அதை எங்களுக்கு பண்ண விதமும் அருமையா இருந்ததுமா. இன்னைக்கு அடுத்த பேரா எல்லாமே இன்னைக்கு செஷன் சூப்பர். தேங்க்யூமா. தேங்க்யூ சோ மச்மா. தேங்க்யூமா. தேங்க்யூ. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? சொல்லுங்க சண்முகப்பிரியா. அம்மா ஷாமலா அம்மாக்கு நன்றிமா. அவங்க இந்த படிச்சிருக்கு. நன்றி. ஓகே அம்மா, அந்த மெட்டீரியல் நம்ம மதர் வால்யூம் இதுலயானு இருக்கா? எங்க இருக்குமா? எந்த இது? இப்ப அம்மா படிச்சது ஜிவி சாரும் அம்மாவும் சொன்னாங்க. நான் சொல்லட்டா? ப்ளீஸ்மா. இது மதர் வால்யூம் 13ல இருக்குமா. மதர் சென்டினரி வால்யூம் 30ல இந்தியா இருக்கும். பேஜ் 379ல 1971 மெசேஜஸ்ல இருக்கு. மதர் தனியாவே இந்த சுப்ரீம் லார்ட் இட்டர்னல் ட்ரூத் அந்த மந்த்ரா வந்து தனியாவே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஈவன் எங்க பாரத் நிவாஸ்ல கூட ஒரு ஸ்லைடு அப்படியே வச்சு இருந்தது. அங்க பாரத் நிவாஸ்ல நிறைய நாள் சுப்ரீம் லார்ட் இட்டர்னல் ட்ரூத், let us obey thee alone and live according to truth. அது எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க மந்த்ரான்னு சொல்லி. அதுதான். தேங்க்யூ வெரி மச்மா. நன்றி. வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஓகே, நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வாழ்த்துக்களுடன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூமா.